கௌதம் சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சுபா செந்திலை வந்து மேடைக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க நம்ம இந்திரா. உடனே வந்து வந்துடுறாங்க சுபாவும். எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. சுபா உங்கள் மருமகளா அப்படின்னு சொல்லி சீஃப் கெஸ்ட்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஆமாங்க என் வீட்டு மருமக தான் சொல்லிட்டு நம்ம ஜெயா வந்து பாசிட்டிவாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களா செந்தில். செந்தில் தான் அவனோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்களா, அப்போனா வீட்டு நிர்வாகத்தை நீங்கள் சூப்பராக பார்க்குறீங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நீங்கள் பெரிய லெவலில் வந்து சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உங்களை மாதிரி தான் உங்கள் மருமகளும் ஃப்யூச்சரில் வந்து வரப்போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் குடும்பத்தோட பழகிறதுங்கிற மாதிரி சீஃப் கெஸ்ட்லாம் வந்து ஜெயாட்டை வந்து பெருமையாக வந்து பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சுபாவால் வந்து பேசவே செய்ய முடியல. அவங்க வந்து திக்கி தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து உன்னால் முடியும்னு செந்தில்லேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. ராகினி வந்து ஜேபி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் நிம்மதியாகவே உட்கார முடியல. நான் ஏதாவது சமையலில் வந்து உப்பள்ளி போடலான்னு பார்த்தேன். அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து நடக்கவே இல்லைங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க ஜேபி கிட்ட. ஏய், நீ என்ன சாம்பாரில் வந்து மிளகா பொடி போடணும் உப்பு போடணும்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்க. நான் வந்து எவ்வளோ பெரிய வில்லன், என்கிட்டலாம் அது மாதிரிலாம் கேட்டேன் என்ன அர்த்தம்? நான் வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டேன். அதை பார்த்து கை தட்டிகிட்டு இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஜேபி சொல்கிறாங்க. அப்போ நான் ஏற்பாடெல்லாம் பலமாக செஞ்சிட்டிங்களா? வேறு லெவலில் செஞ்சுட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் ஜேபி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு ராகினியும் ஜேபியும் ரொம்ப கேவலமாக வந்து வச்சுட்ருக்காங்க. சுபாக்கா அவங்களால பேச முடியும்னு சொல்லி உற்சாகமாக வந்து பேசினால இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. என்னை மதித்து இது மாதிரி எனக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்ததுக்கு. இதுக்கான காரணம் என் குடும்பத்தை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது தான். ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சத்துமாவை வந்து சூப்பராக வந்து செய்வேன். அது உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். அந்த சத்துமாவு மூலியமாக தான் எனக்கு இந்த தலைவிங்கிற போஸ்டிங் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் எல்லோரும் சாதிக்கணும் முடிவு பண்ணிட்டா சாதனையாளர்களாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும். இதை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேற்ற பாதைக்கு போவேன். அதே மாதிரி நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து சாதிச்சு காட்டலாம். அதுக்கான சந்தர்ப்பத்தையும் நான் அமைச்சு தரேங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுபா. ஒரு பக்கம் பேச தெரியாதுங்கிறாங்க. பார்த்தீங்களா அக்கா எவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்கன்னு. காவியாவாக இருக்கட்டும், ஹேமா எல்லோரும் சந்தோஷமாக கீழேருந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததையும் இந்திரா தான் என்னை பாசிட்டிவாக வந்து பேச சொல்லி எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி என்னை வேறு லெவலில் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனான். அவள் கூடிய சீக்கிரம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அவள் போஸ்டிங் வந்து கைப்பற்றுவான். அதனால் ஏகப்பட்ட பெண்ணை வந்து வளர்த்து விடுவான்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஜெயாத்தை தான். அவங்கள மாதிரி ஒரு போல்டான லேடியை பார்க்கவே முடியாது. குடும்பத்தை லீட் பண்ணி ஒரு டைரெக்ஷனில் போனாலே பெரிய விஷயம். ஆனால் கம்பெனி குடும்பம் எல்லாத்துலேயும் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க. சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க இப்போ நூற்றுக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அவங்கள மாதிரி நானும் வந்து வரணும் ஃப்யூச்சர்லங்கிறது தான் என்னோட ஆசை, எய்ம், லட்சியம்தான். என் மாமனார் இருக்கார்ல, அவர் எவ்வளோ தெரியுமா பெண்களை வந்து மதிக்கத்தக்கவராக இருக்கார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. என் மாமனாரை பார்த்தா எல்லோரும் கோடீஸ்வரங்களாக இருந்தாங்கன்னா நிச்சயம் வந்து முன்ன பின்ன வந்து இருப்பாங்க. மருமகளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டே வந்து மாமனார் தான். எங்களை பெத்த பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் ஒரு மாமனாரும் மாமியாரும் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் கோடி புண்ணியம் வந்து பெற்றிருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து மகளிர் தினங்கிறனால அவங்க ஹஸ்பண்ட் ரோஜாப்பூ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு தாத்தா ஒரு பாட்டி கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லோரும் கொடுக்குறாங்க. ஜெயா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்குறப்ப ஏங்க ஜெயா வந்து நான் சொல்கிறேங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வீட்டையும் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, பிஸ்னஸையும் சூப்பராக பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிறீங்க, எனக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த செயலையை வந்து செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அது நான் கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் என் பக்கம்தான் துணையாக வந்து நிற்பீங்க. அது தப்புன்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் நல்ல வழி பாதைக்கு வந்து கூட்டிகிட்டு போவீங்க. இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ஜெயா வந்து பேசுகிறாங்க. அந்த பூ வாங்கிட்டு ஜெயா எனக்கு உன் கையால் அந்த பூ கிடச்சதை விட எனக்கு இதை விட இன்னும் பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூ எடுத்து திருப்பி வந்து ஜெயாக்கே வந்து அன்பளிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். காவியா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பூ கொடுத்தோன்னே கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னடி காதில் பூ வைக்கிறதுக்கு பூ கொடுக்குறியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணா அப்படின்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து காவியாவை உன்னையும் உன் தங்கச்சியும் வந்து அடித்து துரத்தாமல் விட மாட்டேன். நாங்கள் அப்படி என்னங்க பாவம் பண்ணோம், ஏன் வந்து எங்களை இது மாதிரி குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நானாக குடும்பப்படுத்துகிறேன், நீ தான் என்னை குடும்பப்படுத்துகிற.
இதெல்லாம் என்ன உனக்கு மறந்துட்டியா, சும்மா பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி இனிமேட்டாவது நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி காவியா வந்து இறங்கி வராங்க. உன் நிம்மதியெல்லாம் எனக்கு தேவையில்ல, நிச்சயம் வந்து உன் கையால் பூ கூட வாங்க மாட்டேன். அத்தை மாமாக்கெல்லாம் பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சுட்டு போகுது, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லும்போது கதிர் என்னடா அங்கே பிரச்சனை, பூ வாங்க மாட்டியான்னு சொன்னால் அடுத்த நொடி வந்து பூ வாங்கிட்டாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உண்மையிலேயே மனசளவுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குன்னு காவியா சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. ஜேபியோட 2 அசிஸ்டண்ட் வந்து ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கௌரி வந்து பேசுகிறாங்க. உங்களை பற்றி அப்பயே நினச்சேன், நீங்கள் வந்து காரியத்தை வந்து சொதப்பிடுவீங்கன்னு. அதனால தான் ஜேபி ஐயா வந்து வேறு திட்டம் வந்து போட்டுட்டாங்க. என்னது வேறு திட்டம் போட்டாங்களா? நாங்களும் சமையலில் வந்து உப்பள்ளி போடலாம், சர்க்கரை அள்ளி போடலாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. சுற்றி வந்து ஆளுங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் ஜேபியோட ஆளுங்க வந்து மலைன்னு குவிய போகிறாங்க. இனிமேட்டு பாரு இங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, அப்படின்னா அடித்து துரத்த போகிறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு உருட்டு கட்டையிலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கௌரி வந்து பேசுகிறாங்க. ராகினியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா வீட்டுக்குள்ளே வேலைக்காரி, அவங்க வந்து பேசி என்ன திட்டங்கிறத தெளிவாக வந்து சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி